ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு சேமியாவோ ஒரு 3 முட்டை வச்சு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலையில் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி எதுக்காக கொதிக்க வச்சுருக்கேன்னா சேமியா வேக வைக்கிறதுக்கு. தண்ணி இது மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா சேமியாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணிவிடுங்க. நல்லா வெந்துடும். ஸ்பூன் விட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நல்லா வெந்திருக்கிறது. வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சேமியா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பக்கம் தண்ணியை வடித்து ஓரமாக வச்சிடலாம். இதுக்கிடையில் 3 முட்டையை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சிருந்தோம்ல சேமியா, அதை சேர்க்கணும். அதுக்கிடையில் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, அதாவது வெங்காயம் நல்லா வதங்கிடக்கூடாது, சும்மா லைட்டாக வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டாக வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது. ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கடிப்பட வராது. அப்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல, அதுக்காக தான். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ப கரம் மசாலா தூள் அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எடுத்து பார்க்கும்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே இது மாதிரி முழுசாக இருக்க மாதிரி இருக்கணும். அடுப்பை நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அது கூட இந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் சேமியாவை தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா சேமியாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது வரைக்கும் சேர்க்கலை, அதனால் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு பக்கம் தோசைக்கல்லை சூடுபடுத்தியிருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாயாச்சு. ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு விட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் என்ன சைஸில் வேணுமோ, நல்ல பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வார்த்துக்கோங்க. நான் சின்னதாக தான் வார்த்துருக்கேன். இது கூட தேவைக்கேற்ப என்ன நீங்கள் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ப என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி திருப்பி போட்டு எடுத்துகிட்டு வேறு ஒரு தட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி. அவ்வளோதான், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி பேச்சுலருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கேயா நம்ம ஊருக்கெலாம் போயிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரப்போம் அப்படிங்கிறப்போ டக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இட்லி மாவு தோசை மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.